ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ என்னன்னா நம்ம எப்போதும் போல ஸ்கிராப்லேருந்து ட்ரில்லிங் மிஷின் ஆங்கிலர் கிரைண்டர் எடுத்துகிட்டு வந்து ரீஸ்டோரேஷன் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறேன்னு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 3 பொருளும் தான் நம்ம வந்து இப்போ இரும்பு கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த லைட்டு வந்து இப்போ இந்த ஸ்டுடியோலலாம் யூஸ் பண்ணுவாங்களா அந்த மாதிரி லைட்டு. இதை வந்து நம்ம அப்புறமா வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் உள்ள லைட்டு இருக்குது, அதெல்லாம் ஃபியூஸோட தான் இருக்குது. ஃபியூஸ் போகவே இல்லை அந்த லைட்டு. நம்ம அப்புறமா இந்த லைட்டை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இது ஃபியூஸ் இருக்கிறதுனால இந்த லைட்டு எரியுன்னு தான் நான் நினைக்கிறேன். இதுக்கு நம்ம க்ளீன் பண்ணி அப்புறமா இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தது ஒரு ஆங்கிலர் கிரைண்டரும் ஒரு இம்பாக்ட் ட்ரில்லர் மிஷினும் தான் நம்ம எடுத்திருக்கோம். இப்போ இதில் ஏதாவது ஒன்று வந்து இப்போ ரெடி பண்ணுவோம். நான் ஃபஸ்ட்டு இந்த ஆங்கிலர் கிரைண்டரை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். இதில் ஏன்னா இதில் இந்த மிஷின் கூட நம்ம கையால் சுற்றினாவே இந்த இடம் தான் ரன் ஆக மாட்டுது. இந்த இடம் ஜாம் ஆகிடுச்சு, உங்களுக்கு கியர்லாம் உள்ள. இது ஃபுல்லாக நம்ம பிரிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து இது க்ளீன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு போட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த மிஷினில் உள்ள இந்த ஸ்க்ரூவை ஃபஸ்ட்டு பேக்கில் உள்ள ஸ்க்ரூவை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இது கழட்டுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இங்கே ஃப்ரண்ட்டில் உள்ள 4 ஸ்க்ரூவையும் கழட்டிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ ஃப்ரண்ட்டில் உள்ளது அப்படியே கழட்டனா வந்துடும். அவ்வளோதான். இந்த கியர் வந்து தனியாக வந்துடுச்சு. இந்த கியர்லேயே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அது எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குன்னு உள்ளேயே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஆர்மேச்சரையும் நம்ம கழட்டி எடுத்துக்கலாம். ஆர்மேச்சர் கழட்டணும்னா நம்ம வந்து இந்த பேக்கில் உள்ள ஸ்க்ரூ எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும். இதை ஃபஸ்ட்டு நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்தையும் கழட்டியாச்சு. இப்போ இதை ரிமூவ் பண்ணோன்னா அப்படியே வந்துடும். அவ்வளோதான். இந்த ஃபஸ்ட்டு கார்பனை வந்து நம்ம வெளில எடுத்துடலாம். நம்ம ரிமூவ் பண்ணோன்னா வந்துடும் நினைக்கிறேன். நம்மளுக்கு உள்ளே வந்து ஆர்மேச்சர் தான் லாக் ஆகிருக்கு. உங்களுக்கு ஆர்மேச்சர் உள்ளே வந்து உடஞ்சி மாட்டிருக்கு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து இதை நான் கழட்டி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஒரு வழியாக தட்டி இதை கழட்டி எடுத்தாச்சு. இப்போ உங்களுக்கு என்னன்னு தெரியும் கரெக்டாக, உங்களுக்கு என்ன ஃபால்ட்டுன்னு. கரெக்டாக இந்த இடத்துல உள்ள வந்து இந்த கார்பனில் இருக்கும்ல ஆர்மேச்சர், அந்த இடம் கரெக்டாக உடஞ்சிடுச்சு. அதனால தான் இதை தூக்கி போட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ ஆர்மேச்சர் இப்போ மாற்றுற மாதிரி இருக்கும். இதுலேயே உள்ள காயில் நல்லா தான் இருக்குது. இப்போ இது ஆர்மேச்சர் மாற்றினா தான் நம்ம இதை வந்து ரெடி பண்ண முடியும். அதனால் இதை அப்படியே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இதேமாரி வேறு ஏதாவது மிஷின் கிடச்சிச்சுன்னா, அதில் ஆர்மேச்சர் கிடச்சிச்சுன்னா அதை வச்சு நம்ம இதை ஸ்பேருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. இப்போ வந்து இந்த இம்பாக்ட் ட்ரில்லர் மிஷின் தான் நம்ம எடுத்திருக்கோம். இது ஓரளவு நீட்டாகவே இருக்குது. ஆனால் இதுக்கு பவர் கேபிளே இல்லை. நம்ம ஃபஸ்ட்டு இதை கழட்டிட்டு பவர் கேபிள் கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணி பார்க்கலாம். இந்த பின்னாடி ஒரு 3 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க, அது எல்லாத்தையும் கழட்டிக்கலாம். இங்கே உள்ள 2 ஸ்க்ரூவையும் கழட்டியாச்சு. இந்த ஸ்க்ரூவை கழட்டுறன்ட்டு ஆல்ரெடி இந்த இடத்த ஃபுல்லாக ஸ்க்ரூவை தேய்ச்சி வச்சுருக்காங்க, சுத்தமாக கழட்ட முடியாத அளவு. இதை நான் கழட்டிட்டு உங்கள்கிட்ட வந்து காமிக்கிறேன் எப்படியாது. ஒரு வழியாக இது ஹீட் பண்ணி அப்படியே கழட்டிட்டேன். ஃபுல்லாக ஹீட் பண்ணி கழட்டியிருக்கேன். எப்படி ஹீட் பண்ணோன்னா, இப்போ இதை வந்து இப்போ திருப்பியை வந்து ஃபுல்லாக ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வச்சு இதை அப்படியே கழட்டினேன். இது அப்படியே வந்துடுச்சு. ஹீட் பண்ணி கழட்டினா ஈஸியாக கழட்டிடலாம். இந்த மாதிரியே த்ரெட்டு கழட்டிடுச்சுன்னா இப்போ வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான், கழட்டியாச்சு. இப்போ இதில் கார்பனும் நல்லா தான் இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ நம்ம வந்து இதில் பவர் கனெக்ஷன் மட்டும் இதை எடுத்துட்டு நம்ம வந்து வேறு பவர் கார்டு ஒன்று போட்டு டெஸ்ட் பண்ணலாம். நான் வந்து பழைய அயன் பாக்ஸில் உள்ள பவர் கார்டை எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து புதுசாக கூட வாங்கிங்க. நான் இதை வந்து கழட்டிட்டு நான் அதை மாட்டிட்டு உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை கழட்டிக்கிறேன் நான். இப்போ இந்த ஒயரை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த ஒயரை கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. இதை இப்படியே வச்சு நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். பின்னாடி சும்மா வச்சு மூடிக்கலாம் லைட்டாக. ஸ்க்ரூ போடாமல் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இது எந்த மாதிரி மாட்டிடுறேன் அந்த சுவிட்சை. சும்மா அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ வந்து பவர் கொடுத்து ரன் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம். நம்ம வந்து பவர் இங்கே ஆன் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரன் ஆகலை. இப்போ வந்து நான் கார்பனை கழட்டி டெஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த அப் டவுன் இருக்கிற இடத்துல சென்டராக வச்சு அப்படியே மேலே தூக்குனிங்கன்னா இந்த இடம் அப்படியே வந்துடும். அவ்வளோதான். இல்லை, ஆர்மிச்சர்லாம் இதில் எனக்கு கரெக்டாக நல்லா தான் இருக்குது. ஆர்மிச்சர் நம்ம கழட்டி பார்க்கணுன்னா அந்த சைடாக தான் நம்ம கழட்டணும், இந்த சைடு கழட்ட முடியாது. ஆர்மிச்சரை கழட்டணும்னா ஃபஸ்ட்டு இந்த கியர் பாக்ஸை ஃபஸ்ட்டு கழட்டணும். அதுக்கப்புறம் தான் ஆர்மிச்சர் நம்ம கழட்டலாம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துலையே நம்ம பார்த்துக்கலாம். கார்பனை க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் போட்டு பார்க்கலாம். கார்பனை கரெக்டாக தான் இருக்கானா இந்த இடத்துல நம்ம மறுபடியும் அதை கரெக்டாக வச்சு போட்டு பார்க்கலாம். இப்போ வந்து இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம மறுபடியும் ஃபஸ்ட்டு பவர் உள்ளே வருதான்னு நம்ம டெஸ்டரை வச்சு டெஸ்ட் பண்ணிக்குவோம். பவர் உள்ளே வருது. இப்போ இந்த இடத்துல வருதான்னு பார்க்கலாம். ஓகே, பவர் வருது. இப்போ வந்து நம்ம ஆர்மேச்சர் கழட்டி என்னன்னு பார்த்துக்கலாம். இந்த இடத்துல வந்து பவர் கரெக்டாக உள்ள இன்புட் உள்ளே போகுது. இப்போ ஆர்மேச்சர் கழட்டி நம்ம என்ன ஃபால்ட்டுன்னு பார்த்துக்கலாம். நான் 4 ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இந்த 4 ஸ்க்ரூவுமே நம்ம ஹீட் பண்ணி தான் கழட்டணும் போல். நான் கழட்டிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இந்த 4 ஸ்க்ரூவையும். இப்போ வந்து 4 ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணிடுறேன் ஹீட் பண்ணி. இப்போ இது முன்னாடி பிடிச்சி இழுத்தாவே மிஷின் தனியாக இந்த கியர் பாக்ஸ் தனியாக வந்துடும். இப்போ வந்து இதில் ஆர்மேச்சர் நல்லா தான் இருக்குது, இதில் காயிலும் நல்லா தான் இருக்குது. எதனால் இப்போ ரன் ஆகலன்னு தெரில. நம்ம இப்படியே வச்சு இப்போ ஒரு தட்டி போட்டு பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து மிஷின் சைடு தான் ப்ராப்ளம் இருக்குது, கியர் சைடு ப்ராப்ளம் இல்லை. மிஷினே ரன் ஆகலை. இப்போ மிஷின் சைடு தான் ப்ராப்ளம் இருக்குது. இப்போ இது என்னன்னு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ மறுபடியும் நான் எல்லாத்தையும் கழட்டிக்கிறேன். இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணி இந்த ஆர்மேச்சரை வந்து நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் போட்டு பார்க்கலாம். மேபி இதனால கூட நம்ம ஒர்க் ஆகாமல் இருக்கலாம். அதனால் இதை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து போட்டு பார்ப்போம். 2 hours later. இப்போ நான் ஆர்மேச்சரையும் க்ளீன் பண்ணி அப்போ மறுபடியும் அசம்பிள் பண்ணி ரன் பண்ணி பார்த்தேன். அப்பயும் ஓடல. லாஸ்ட்டாக கண்டுபிடிச்சிட்டேன் என்ன ப்ராப்ளம்னு. இப்போ இந்த இடத்துல ஒரு பிளேட் இருக்கா, அதேமாரி ஆப்போசிட் சைடில் காயிலுக்கு இந்த இடத்துலேருந்து ஒரு பின்னு போகும். நான் இருங்க இந்த ஒரு சைடு கழட்டி காமிக்கிறேன். இந்த மாரி இருக்கும். இதேமாரி இந்த சைடில் உள்ளது வந்து
ஹீட் ஆகி இந்த இடம் கட் ஆயிடுச்சு. அதாவது காயிலுக்கு போகிற இடம் வந்து இந்த இடத்துல வந்து கட் ஆயிடுச்சு. அதுக்கு பதில் நான் வந்து ஒரு காப்பர் கம்பியை வந்து அந்த மேலே அப்படியே வச்சுருக்கேன். இந்த சைடுக்கு வந்து இதை அப்படியே மாட்டிடுறேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல காப்பர் கம்பி வச்சுருக்கேன். அந்த இடத்துல வந்து இந்த பார்ட் வந்து உள்ளே இருக்கும். அதாவது லெஃப்ட் சைடுக்கு வந்து இந்த இது இருக்கும். இந்த இது இல்லாதனால தான் இப்போ மிஷின் ரன் ஆகாமல் இருந்திருக்கு. இப்போ மாட்டி ஃபுல்லாக அசம்பிள் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். அவ்வளோதான், எல்லாத்தையும் மாட்டிட்டேன். இந்த இடத்துல நான் ஸ்க்ரூ வந்து ஒரு 2 ஸ்க்ரூ மட்டும் போட்டு வச்சுருக்கேன். இது கழட்டிக்கிட்டு வருதுன்னு. அவ்வளோதான், பவர் கனெக்ஷனும் நான் கொடுத்துட்டேன். இந்த இடத்துல கார்பனையும் மாட்டியாச்சு. இப்போ போட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பவரை கொடுத்து பார்க்கலாம். பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. அவ்வளோதான், ரன் ஆகுது. இப்போ நான் வந்து ஃபுல்லாக அசம்பிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ ஃபுல்லாக ட்ரில் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதில் என்னென்ன ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இது வந்து இம்பேக்ட்டு, உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாக ஒர்க் ஆகுது நல்லாவே. இது வந்து இம்பேக்டோட அந்த செவுத்துக்கெல்லாம் போடுவாங்களே, இம்பேக்டும் சேர்ந்து வரும், ஆனால் ட்ரில் ஆகும். அந்தமாரி உள்ள சிஸ்டம். இது நார்மலாக ட்ரில்லிங் மட்டும் யூஸ் பண்ணுறது. இது நான் ட்ரில் பண்ணி காட்டலான்னு தான் பார்த்தேன். ஆனால் இந்த மாதிரி ட்ரில் பிட்டு வந்து என்கிட்ட இல்லை. இதுக்குள்ளது இதுக்கு தனியாக வாங்கிட்டு தான் யூஸ் பண்ணணும். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஆங்குலர் கிரைண்டர் வந்து நம்ம வேறு எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது. நம்ம அது ஸ்பேருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரில்லிங் மிஷின் வந்து எல்லாமே நம்மளுக்கு யூஸ் ஆகுது. இந்தமாரி வேறு ஏதாவது வீடியோ பண்ணணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.